நாம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு பிரிச்சு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு தான் இருக்கும். நம்மளுடைய மதுரை அத சுத்தி இருக்க இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாடு. கேரள பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, சேர நாடா இருந்தது. அப்படி சேர மன்னர் ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய கடவுள்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு வராரு. ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் செய்றாரு. கடைசியா தரிசனம் செய்ய வந்த இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவில். கள்ளழகர் அப்படின்னாலே என்னன்னா, ரொம்ப அழகு மிகுந்த கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கடவுள் சிலை தேவலோகத்துல இருந்து வந்த கடவுள் சிலைன்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு முறை அந்த கள்ளழகர நாம பார்த்துட்டோம் அப்படின்னா, அங்க இருந்து நமக்கு திருப்பி வர மனசே வராதாம். அந்த அளவுக்கு கள்ளழகர் வந்து அவ்வளவு அழகா இருப்பாராம். இங்க இருக்கக்கூடிய கள்ளழகர் சிலை வந்து அபரஞ்சி தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபூர்வமான உலோகத்தால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கள்ளழகரை பார்த்த அந்த சேர மன்னன் இவருடைய அழகுல மயங்கிடுறாரு. அந்த சிலைக்கு இருக்கக்கூடிய அந்த பொலிவும் சக்தியும் பார்த்து இப்படி ஒரு சிலை நம்ம நாட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏக்கம் வந்துடுது. இந்த ஏக்கத்தோடயே அவரும் அவருடைய நாட்டுக்கு போறாரு. எப்படியாவது இந்த கள்ளழகரை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய பல மாந்திரீகர்களையும் சித்தர்களையும் அழைத்து அந்த கடவுளுடைய சிலையை எப்படியாவது கொண்டு வந்துடணும், அங்க இருக்கக்கூடிய சக்தியோட கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஒரு 18 பேர் கொண்ட குழு வந்து இந்த ஒரு விஷயத்த செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்க.